Hi guys, welcome to tamiltutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா ஒர்க்கிங் வித் ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது கிட்டில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபைல் எப்படி ரிமூவ் பண்ணுறது, delete பண்ணுறது, அது எல்லாமே இதில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு எப்பயும் போல் சாம்பிள் கிட் ரெப்போ குள்ளே நான் இருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 ஃபைல் 2 ரெண்டு ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிட்டு யூஸ் பண்ணி இப்போ நான் அந்த ஃபைலை மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் 2 வந்து இப்போ நான் ஃபைல் 3 நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் டு பி கமிட்டட்னு சொல்லிட்டு ஸோ ரீநேம்டு ஃபைல் 2 டு ஃபைல் 3ன்னு காட்டிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சேஞ்சஸ் டு கமிட்டட் தான் வருது, சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்டு ஃபார்னு வரல. ஸோ இது வந்து சேஞ்சஸ் வந்து ரீநேம் ஆயிருக்குன்னா டேட்டா நம்ம கமிட் கொடுத்துடலாம். ஸோ கிட்டு கமிட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இது அப்படியே கமிட் ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இது வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபைலை நான் டெலீட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ ஆர்எம் ஸோ எப்பயும் போல் நம்ம டிஃபால்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் கமாண்டு தான் இது. ஸோ ஆர்எம் ஃபைல் 1 அதில் இருக்க ஃபைல் 1 இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 டெலிட்டட்னு காட்டுது. ஸோ இப்போ நான் டைரக்டரின்னு கொடுத்தேன்னா ஸோ ஃபைல் 1 இருக்காது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கெட்டு டிஃப்ரென்ஸ் போட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து மட்டும் இப்போ நம்ம கெட்டு டிஃப்ரென்ஸ் போட்டு பார்ப்போம். ஸோ கெட்டு டிஃப்ரென்ஸ் ஐஃபன் கேட்சிட்டு கொடுக்கணும். ஸோ இந்த கேட்சில் தான் இண்டெக்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு இதில் காட்டும் கரண்ட்டாக. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரீநேம் ஃப்ரம் ஃபைல் 2 டு ஃபைல் 3ன்னு காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து என்ன கெட்டு ஸ்டேட்டஸ் திரும்பி செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃபைல் ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கெட்டு கமிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கெட்டு கமிட்டோட இப்போ மெசேஜ் கேட்குது. ஸோ ரீநேம்டு ஃபைல் as indent file 2 as file 3 and deleted the file 1. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு இதை நான் கமிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து இப்போ ரீநேம் ஆனதை இப்போ மட்டும் கமிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கிட்டு ஸ்டேட்டஸ் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த சேஞ்சஸ் டு பி கமிட்டடுன்றது தான் இப்போ இதில் காட்டலை, ஏன்னா கமிட் பண்ணிட்டேன் அந்த இதை. ஸோ இது டெலிட்டட் தான் இருக்கும் ஸ்டேஜ் இருக்கிற வரை. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு நான் இன்னும் கமிட் பண்ணல, இது அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு கெட்டு ஸ்டேட்டஸ் திரும்பி போடுறேன். இப்போ நான் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கெட் dir கமெண்ட் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 இருக்கிறதுனா நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நான் மூவ் பண்ண ஃபைல் 2லேருந்து ஃபைல் 3 மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் ஹேண்ட்லிங் ஃபைல்ஸு. ஸோ இப்போ இதிலே வந்துட்டு இப்போ நான் ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன், அது எப்படி நம்ம புஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த ஃபைல் இப்போ டைரக்டரிக்குள்ளே போயிட்டு ஸோ இப்போ நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். சாம்பிள் ஃபைல் 1ன்னு. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு நான் திரும்பி கிட்டு ஸ்டேட்டஸ் போட்டேன்னா ஸோ அன்ட்ராக்டு ஃபைல்ஸ், ஏன்னா நியூ ஃபைல்ஸ் இப்போ தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்னால் ஸோ நீங்கள் வந்து கிட்டு வந்து இது ஸ்டேஜ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து கிட்டு ஆடு அந்த ஃபைல் நேம்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கிட்டு ஆடில் அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். இப்போ கிட்டு ஸ்டேட்டஸ் இப்போ நான் கொடுத்தேன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து க்ரீன் கலரில் காட்டி ஸோ கமிட்டடுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் திரும்பி கிட்டு கமிட்டு கொடுத்துட்டு ஸோ நம்ம கமெண்ட் வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணாமல் இங்கே நம்ம கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதுதான் ஐஃபன் எம் added a new file as sample file 1.txt. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரியேட் மோடில் ஒரு ஃபைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. ஸோ sample file 1.txt. ஸோ இப்போ நான் வந்துட்டு git ஸ்டேட்டஸ் போடுறேன். சாரி git ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து எதுவுமே பெண்டிங் இல்லை. இப்போ
ஸோ இப்போ நான் திரும்பி கிட்டு ஸ்டேட்டஸ் இப்போ நான் போடுறேன். இப்போ இந்த கிட்டு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்னு வருது. ஸோ டெலிட் ஆனது நம்ம அந்த கமெண்ட்ஸும் ஸோ இப்போ நம்ம வந்து கமிட் பண்ணலாம். ஸோ இது எப்படி கமிட் பண்ணலாம், நம்ம வந்து கிட்டு கமிட் ஆல் கொடுத்தோம்னா ஸோ எல்லாமே கமிட் ஆயிரும். ஸோ இந்த பெண்டிங் இருக்க கமிட்டும் ஸ்டேஜ் ஃபைல் அந்த கமிட்டும் பெண்டிங் ஆகிடும். இப்போ நான் வந்து deleted the file 1 and file 1.txt. ஸோ இந்த மாதிரி நான் கிட்டு கமிட் கமாண்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டெலிட்டட் மோடு இது எல்லாமே 2 ஃபைல்ஸ் டெலீட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து கிட்டுக்கு வந்து நம்ம கமிட் பண்ணுறோம். ஸோ இப்போ கிட்டு கமிட் பண்ணிட்டு இப்போ கிட்டு ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். சாரி. ஸோ இப்போ தி கிட்டு ஹியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நத்திங் டு கமிட்னு வந்துச்சு. ஸோ ஒர்க்கிங் ட்ரீ க்ளீன் வந்துச்சு. பட் ஆனால் நான் இப்போ லாஸ்ட்டாக கமிட் பண்ண ஒரு கமிட் மட்டும் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் கிட்டு அவ்வளோதான் கைஸ் ஒர்க்கிங் வித் ஃபைல்ஸ் பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.